ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் தனியாக நின்று தேர்தலை சந்திச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு 2% வாங்குறதே பெரிய விஷயம்தான் இந்த எலெக்ஷனில். ஆதரிக்கிறவங்க எல்லாருமே ஒரே குரூப்பில் இருக்கிறாங்க, எதிர்க்கிறவங்க 3ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் இப்படி வரத்துக்கு தான் 100% வாய்ப்பு இருக்குது. %47 ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. கூட்டணி வந்து 23%, பிஜேபி கூட்டணி 18% ஓட்டை வாங்கினாங்க. இந்த ரிசல்ட்டை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா ஒரே ஒரு சான்சஸ் தான். பிஜேபி அதன் கூட்டணிகள் தனியாக தேர்தலை சந்தித்தாலுமே, திமுக அதன் கூட்டணி தனியாக தேர்தலை சந்தித்தாலுமே, ஏடிஎம்கே அண்ட் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா 2026 தேர்தல் வரப்போகுது. அதனால் அரசியலை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய தீனி தான் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தலை பற்றி பேசணும், யூகங்கள் அமைப்பாங்க, யார் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வி வருவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யூகங்கள் அமைக்கப்படும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னா, ஏன்னா பேச வேண்டிய கால சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. கடந்த வாரத்தில் ஏடிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி என்ன பண்ணுறாரு, மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை மீட் பண்ணி தேர்தலுடைய ஒப்பந்தம், அதாவது தேர்தலுடைய கூட்டணியை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது ஏடிஎம்கே பிஜேபி கிட்டே ட்ராப்பாக மாறுதா இல்லை உண்மையிலே ஒரு தேர்தல் வியூகமா அப்படின்றது 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த 2026 எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு முக்கியமான எலெக்ஷனாக இது மாறும். ஏன்னா 2026 எலெக்ஷனில் டிஎம்கேவை அகற்றிட்டு இந்தியா கூட்டணியிலிருந்து ஆட்சி அமைப்பாங்களா, ஆட்சி அமைக்கும் போது யார் முதல்வராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இப்பயே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் 2026 தேர்தல் ஏன் ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை துவங்கியிருக்காரு. அவர் 2026 எலெக்ஷனில் தான் நான் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஒரு யூகத்தில் தேர்தலை சந்திக்கிறார். அதுவும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக தான் இருக்குது. கண்டிப்பாக அது என்ன மாதிரியான மாற்றத்தை கிரியேட் பண்ணுன்றது $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். 2026 தேர்தல் நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ விதமான ஓட்டு % வாங்கினாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி இதை பற்றியான வீடியோக்களை இப்போ நம்ம போட போகிறோம். டிஎம்கே அதன் கூட்டணிகள் இருக்குல்ல, அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 47% ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட்டணி தனியாகவும் பிஜேபி கூட்டணி தனியாகவும் தேர்தல் சந்தித்தாங்க. அதில் ஏடிஎம்கே கூட்டணி 23%, பிஜேபி கூட்டணி 18% ஓட்டை வாங்கினாங்க. அதாவது இங்கே 2 பேரும் சேர்ந்து 41% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அப்போது அவங்க 47%, இவங்க 41%. சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா 8% ஓட்டு வாங்குறாரு. மொத்தம் இது 96% ஆச்சு. இதுவே மீதி 4% நோட்டா செல்லாத ஓட்டுகள் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இப்போ என்னவான அரசியல் சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல, அப்போது 2026 அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியான அதே ஸ்ட்ராங் இப்போ இருக்குமானா கண்டிப்பாக நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஆட்சி செஞ்சாங்கன்னா 5 வருஷத்தில் ஆட்சியில் நிறைய நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். நிறைகளை விட குறைகள் தான் நிறைய மேற்கோள் படும். அதனால் குறைகளை பற்றி தான் நிறைய பேசுவாங்க. அதனால் எப்பவுமே ஒரு 5 வருஷம் ஆட்சி இருக்கும்போது கண்டிப்பாக குறைபாடுகள் நிறைய இருக்கும். அதனால் கண்டிப்பாக டிஎம்கே அதன் கூட்டணிகளுக்கு ஓட்டு குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ஓட்டுலாம் எங்கே போகும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஏன் அது ரொம்ப முக்கியமானதுன்னா, புதுசாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு புதுசாக ஒரு கட்சி தொடங்குற எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். கண்டிப்பாக மக்கள் அவருக்கு ஓட்டு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸு, அப்புறம் புதுசாக ஓட்டு போடுறவங்க, மாற்றத்தை நோக்கி எதிர்பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போது 47% இருக்கிற டிஎம்கே கூட்டணியில் ஒரு 7% ஓட்டு விஜய்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு 40% ஓட்டு இருக்கும். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இணைஞ்சு தேர்தலை சந்திச்சாங்கன்னா 41% ஓட்டு இருக்கும். ஓகேங்களா, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு 7% இல்லை ஒரு 6% கூட வச்சுங்க. 6% எடுத்தால் ஒரு 34% ஓட்டு இவங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. இப்போது இதில் யார் ரொம்ப பரிதாபிக்கப்பட்ட ஒரு ஆள்னா
சீமான் அவர்கள் தான். ஏன்னா அவர் 8% ஓட்டு வச்சிருக்காரு. ஆனால் அதே 8% ஓட்டு அவர் கிடைக்குமானா அது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் தனியாக நின்று தேர்தலை சந்திச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு 2% வாங்குறதே பெரிய விஷயம்தான் இந்த எலெக்ஷனில். ஏன்னா மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, புதுசாக தேர்தலை சந்திக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போது சீமான் அவர்களை விட விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதனால் அவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு 6% விஜய்க்கு போகிற சான்சஸ் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் விஜய் எவ்வளோ வாங்கியிருக்காரு, அதில் ஒரு 6%, இதில் மொத்தம் ஒரு 18% ஓட்டு இவர்கிட்ட கண்டிப்பாக விஜய்க்கு வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 18% இல்லாலும் 15 to 18% வாங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது கேல்குலேட் பண்ணி பாருங்கள். விஜய்க்கு ஒரு 18%, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஒரு 34%, டிஎம்கே ஒரு 40%. ஸோ இதுதான் இந்த தேர்தலுக்கான ரிசல்ட்டாக இருக்கும். அகெயின் இதே கூட்டணி இப்போ இருக்கிற பேசுகிற இந்த கூட்டணி நிலச்சிதுன்னா, அதாவது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே, விஜய் தனியாக, சீமான் தனியாக, அப்புறம் திமுக தனியாக, திமுக அந்த கூட்டணிகள் தனியாக தேர்தல் சந்திச்சாங்கன்னா மீண்டும் 2026 கண்டிப்பாக திமுக வரதுக்கான சான்சஸ் தான் 100% இருக்குது. இந்த ரிசல்ட்டை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா ஒரே ஒரு சான்சஸ் தான். அந்த சான்ஸ் மட்டும் தான் இருந்து, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் மிக ரொம்ப கம்மி. என்ன சான்சஸ்னால், பிஜேபி அதன் கூட்டணிகள் தனியாக தேர்தல் சந்தித்தாலுமே, திமுக அதன் கூட்டணி தனியாக தேர்தலை சந்தித்தாலுமே, ஏடிஎம்கே அண்ட் விஜய் இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தா கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். அது மட்டும்தான் 2026 தேர்தலுடைய ரிசல்ட்டை மாற்றுறதுக்கான ஒரு சின்ன சான்ஸில் அது பெரிய சான்ஸ். அவங்க 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் மாறும், ஆட்சி கண்டிப்பாக மாறும். அதர்வைஸ் மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க எல்லாருமே எதிர்க்கிறது யாருன்னா டிஎம்கே. விஜய் யார் எதிர்க்கிறாரு? டிஎம்கே. 2 மக்கள் தான் இருப்பாங்க. ஒன்று ஆட்சி எதிர்க்கிறவங்க, ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. இங்கே பாருங்கள், விஜய் யார் எதிர்க்கிறாரு? டிஎம்கே. அப்போ இங்கே பாருங்கள், எதிர்க்கிறவங்க ஒரு கொஞ்சம் பேர் விஜய்க்கு போயிடுறாங்களா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க டிஎம்கே கிட்டே இருப்பாங்க. இங்கே இந்த சைடு பாருங்கள், ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி எதிர்க்கிறது யார்? டிஎம்கே. அங்கே பாருங்கள், எதிர்க்கிறவங்க செப்பரேட் ஆகிறாங்களா, உங்களை ஆதரிக்கிறவங்க டிஎம்கேல இருப்பாங்க. இந்த சைடு பாருங்கள், நாம் தமிழ், அதே தான் சேம் கான்செப்ட். எதிர்க்கிறவங்க நாம் தமிழுக்கு போவாங்க, இப்போது அவங்கள ஆதரிக்கிறவங்க ஒரே இடத்துக்கு இருப்பாங்க. ஸோ ஆதரிக்கிறவங்க எல்லாருமே ஒரே குரூப்பில் இருக்கிறாங்க, எதிர்க்கிறவங்க 3ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் இப்படி வரத்துக்கு தான் 100% வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னுடைய யூகம். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை ஏதாச்சும் இந்த டிஸ்கஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வாங்க, பேசுவோம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.